அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்ணபானுவுக்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சூரியனும் சந்திரனும் மோகினி கிட்ட விஷயத்தை செய்கையில உணர்த்த உடனே மோகினி உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணு கோவம் அடைஞ்சு அமிர்தம் வழங்குறதுக்காக வச்சிருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்ணபானுடைய தலையை துண்டிச்சார். உடல் வேற தலை வேறைய பிரிஞ்சாலும் அமிர்தத்தை உண்டதான தலையும் அழியல, உடலும் அழியல, உயிர் பிரியாம இருந்துச்சு. உடல் துண்டிக்கப்பட்ட ஸ்வர்ணபானு விஷ்ணுவை வேண்டி கடும் தவம் புரிய அவன் தவத்தை ஏத்துக்கிட்ட மகாவிஷ்ணு தொண்டான தலைக்கு பாம்புடைய உடலும் உடலுக்கு பாம்புடைய தலையும் கொடுத்து அருள் செஞ்சார். பாம்பு உடலும் மனித தலையும் கொண்டது ராகுனும் பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டது கேதுனும் ஆச்சு. ஸ்வர்ணபானு செஞ்ச தவனை சுட்டி காட்டின மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்துட்டா. இதனால ஸ்வர்ணபானு மேல கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்ணபானுவை தங்களுடைய கூட்டத்துல சேர்த்துக்கல. வினோதமான உடலமைப்பை கொண்டதான தேவர்களும் அவங்களை ஏத்துக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்வர்ணபானு சிவபெருமான வேண்டி கடும் தவம் இருந்தான். மனம் இறங்கின சிவபெருமான் ஸ்வர்ணபானுடைய இரு உருவங்களான ராகு கேதுவுக்கு கிரக அந்தஸ்து அளிச்சு ஆசி வழங்கினார். மற்ற 7 கிரகங்களும் ராசி சக்கரத்துல வலப்புறம் சுற்றி வர ராகுவும் கேதுவும் அவங்களுக்கு எதிர் திசையில இடப்புறமா சுற்றி வருவாங்க. மற்ற கிரகங்கள் தங்களுக்குன்னு வாரத்துல ஒரு நாள் பெற்றிருக்க அவங்கள மாதிரி இல்லாம ராகுவுக்கு ஒரு நாள்ல 1.5 மணி நேரம் ராகு காலம்னும் கேதுவுக்கு 1.5 மணி நேரம் யமகண்டம்னும் 7 நாட்கள்லையும் ஒதுக்கப்பட்டு மற்ற கிரகங்களுக்கு இணையா அவங்களுக்கும் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுச்சு.